வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்னைக்கு வாகை தமிழால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே அற்புதமான ப்ரோட்டீன் பவுடர் வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அரிய வகையான தகவல்களை தெரிஞ்சுப்பீங்க. நம்ம வாகை தமிழா சேனலில் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இது எல்லாத்தையுமே நம்ம வாகை தமிழா சேனலில் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்றது நம்ம உடலுக்கு பல வகையான சத்துக்களை கொடுக்குது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். இந்த ப்ரோட்டீன் பவுடரை நம்ம உடலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலும் சரி, நம்ம முகம் இது எல்லாமே பொலிவு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ப்ரோட்டீன் பவுடரை வீட்டில் எப்படி எளிமையாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். கோதுமை மாவு நல்லா சலிச்சு பவுடராக பண்ணிட்டு எடுத்துக்காங்க. கோதுமை மாவு கூட நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா, நிலக்கடலை வறுத்து அதையும் கோதுமை மாவு எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு மாவா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு நிலக்கடலை எடுத்து உதுத்து அதே மாதிரி நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்காங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 50 கிராம் இந்த மாதிரி பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரியான பருப்புகள் வகைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சம அளவு எடுத்து வறுத்து அரைச்சிக்கோங்க. இதெல்லாம் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரில் பாதி அளவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு வெல்லம், பனை வெல்லத்தை அரைச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரியான இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஒயிட் சுகர் போட்டுக்க வேண்டாம், நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து வச்ச இந்த ப்ரோட்டீன் பவுடரை நீங்கள் டெய்லியும் மார்னிங் பாலில் கலந்து குடிக்கலாம். இல்லை அப்படின்னா இது ஒரு கூழ் மாதிரி காய்ச்சி குடிக்கலாம். அதுவும் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. அப்படியும் இல்லை அப்படின்னா அப்படியே மாவை பிசைஞ்சு இது ஒரு உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே சாப்பிடலாம். நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குது. அடுத்ததாக இன்னொரு மருத்துவ குறிப்பு என்ன அப்படின்னா, அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எப்படி வீட்டிலேயே அதை க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நாட்டு மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அல்சருக்காக நம்ம நிறைய டேப்லெட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறையா உணவில் நம்ம கம்மியாக எடுத்துக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் அந்த எதுவுமே இல்லாமல் வீட்டில் நாட்டு வைத்தியம் மூலமாகவே அதை எப்படி ஈஸியாக க்யூர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நொச்சி கருஞ்சீரகம் அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது. இது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான மூலிகை. இந்த நொச்சி கருஞ்சீரகம் அப்படின்ற மூலிகையை நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா இந்த இலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இலைகள்லாம் நம்ம இந்த மாதிரி சந்தை பெரிய பெரிய மார்க்கெட்டில் கீரை மார்க்கெட் இந்த மாதிரி எல்லாம் கேட்டிங்க அப்படின்னாலும் கிடைக்கும். ஸோ இது எடுத்துக்கோங்க. இது கூட மிளகு இருக்கு இல்லைங்களா, மிளகு எடுத்துக்கோங்க. அது கூட திப்பிலி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி இது ஒரு மாதிரி ஒரு லேகியம் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அதை நம்ம ஒரு மண்டலம் சாப்பிட்டு வரணும். ஸோ அதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலே அல்சர் ப்ராப்ளம் அப்படின்றது ரொம்ப விரைவில் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது, இந்த மாதிரியான மருந்துகளை எடுத்துக்கும் போது நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்றதும் ஒரு அளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஸோ அதனால் உப்பு, புளி, காரம் அதெல்லாம் இந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கும் போது நம்ம கம்மியாக எடுத்துக்கிறது நம்ம உடலுக்கு இன்னும் நல்லதை கொடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே அற்புதமான மருத்துவ குறிப்புகளை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வாகை தமிழா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இது எல்லாத்தையுமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷன். தேங்க்யூ.